பாதுகாப்பான சட்டத்திரணி தொழிலை விடுத்து நிறுவனங்களுக்கும் மனிதர்களுக்கும் வழிகாட்டுனவராக ஒருவர் மாறியுள்ளார். யாருன்னு பார்க்கலாமா? ஆயிரத்தி 1964ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பிறந்த இவர் கனடாவில் ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞராக அவரது வாழ்க்கையை நடாத்தி வந்தார். வெளியில் அவருக்கு ஒரு வெற்றி இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு வெறுமை காணப்பட்டது. வாழ்க்கையில் இன்னும் ஏதேனும் இருக்க வேண்டும் என்ற கேள்வி இவரை துரத்தி கொண்டே இருந்தது. இவருடைய 25வது வயதில் இந்த கேள்விக்கான பதிலை தேடி ஒரு புத்தகம் ஒன்றை அவர் வெளியிட்டார். அது பெரிதாக பேசப்படவில்லை, ஆனாலும் அவர் அத்தோடு நின்றுவிடவில்லை. 1997ஆம் ஆண்டு இவர் ஒரு புத்தகம் எழுதி கார் டிக்கியில வச்சு அவரது கையால அவர் விநியோகித்துக் கொண்டிருந்தார். உலகளாவிய பதிப்பகத்தால் இந்த புத்தகம் கண்டறியப்பட்டது. 70க்கும் மேற்பட்ட மொழிகள்ல இந்த புத்தகம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. மில்லியன் கணக்கான வாசகர்களின் வாழ்க்கையே இந்த புத்தகம் மாற்றியது. இந்த வெற்றி அவரை எழுத்தாளராக மட்டுமல்ல, ஒரு வழிகாட்டியாக மாற்றியது. நிறுவனங்களையும் கோடீஸ்வரர்களையும் வழிநடாத்தும் ஒரு நிறுவனத்தை இவர் ஸ்தாபித்தார். இவர் உலகிற்கு பல புத்தகங்களை வழங்கியுள்ளார். இந்த புகழ்பெற்ற எழுத்தாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோபின் சர்மா. இந்த மாதிரியான சக்சஸ் ஸ்டோரிஸ்க்கு இந்த சேனல்ல ஃபாலோ பண்ணிருங்க. ஹாப்பியா பார்க்கலாம், ஹாப்பியா.